ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கடகராசினியர்கள் ஏற்கனவே அஷ்டம சனி வேறு நடந்துருக்கப்பா. இப்போ 2ல் கேது 8ல் ராகு மாறுதுங்கிறாங்க. நிறையா குழப்பமாக இருக்குது. கவலைப்படாதீங்க. அஷ்டம சனி 2 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு அடுத்த மார்ச் வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் ராகு பிடியில் மாட்டிக்கிறாருல்ல, ராகு பிடியில் பகவான் மாட்டிக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. இவ்வளோ நாள் ரொம்ப அஷ்டம சனியில் வேதனையும் வருத்தத்தையும் சந்தித்து கொண்டு இந்த கடகராசினியர்கள் இந்த சித்திரை மாதம் அது ஒரு விமோச்சன மாதமாக அமையும். எப்படி தொழிலில் நல்ல வருவாய் ஏற்படுத்தும், பொருளாதார முன்னேற்றங்களை உண்டாக்கும், பண வரவுகள் வரும். அதை தக்க வைத்து செலவு பண்ணுவது வெற்றிகரமாக இருக்கும். அதேமாதிரி வேலையில் பல இடைஞ்சலை சந்திச்சுருந்தவங்க, அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, பல இன்னல்களை சந்தித்து கொண்டு இருந்த ஆண் பெண் இருவலருக்குமே அதில் ஒரு விடிவு காலமாக அமையும் இந்த சித்திரை மாதம் கடகராசி நேயர்களுக்கு. அதேமாதிரி வேலையில் பல நாட்களாக வேலை இல்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு புறமே வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தும். பெண்மணிகளுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, வேலை வாய்ப்பு அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம். அதே மாதிரி படிக்கும் மாணவர்கள், இவ்வளோ நாள் நான் படித்தது புறமே சில இதுகள் இதாகி போச்சு, அதில் அரியர் விழுந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த அரியர் கிளியர் ஆயிரும். படிக்கிறதுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உண்டாக்கும். வெளியூர் படிக்கிறது அல்லது வெளிநாடு சென்று படிக்கிறது, உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உண்டாக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாள் கணவன் மனைவிகளை சற்று ரொம்ப மனஸ்தாபத்தோடு இருந்தவங்களுக்கு புறமே நல்ல ஒற்றுமையிலே உண்டாக்கும். இது 11ஆம் இடத்துல குரு இருந்து உங்களை 7ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப நாள் கல்யாணமாகாத தம்பதிகள் ஆண் பெண் இருபலருக்குமே திருமணத்தையே நடத்தி வைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் கடகராசி நேயர்களுக்கு நிறையா பேர் வயதானவங்க ஒரு புறாமே உடல் சௌரியமாக கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள் புறாமே வயதானவர்கள் அது நிவர்த்தி கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பருவ வயதில் இருக்கும் இளைஞர்கள் மட்டும் வண்டி வாகன போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி ஒரு 70 வயதுக்கு மேலே கடந்தவங்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 70 வயதுக்கு மேலே கடந்தவங்களுக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சற்று கவனம் தேவை. அது ஆண் பெண் இருபலராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிறமே நல்ல புதிய வருவாய் ஏற்படுத்துவது அல்லது விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்வதும் இந்த மாதம் அமையும். அல்லது வெளிநாட்டுக்கு உண்டான முயற்சி எடுப்பவங்களுக்கு புறாமே அது வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி பல சங்கடங்களையும் இதுகளையும் சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த சித்திரை மாதம் உங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுவதும் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.